செடிகளுக்கு கொடுத்த உரங்கள்னால தானாகவே முளைச்சி நமக்கு கிடச்சிருக்க செடிகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இஞ்சி செடி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே எங்கள் வீட்டில் இருக்குது. அதை வந்து காஞ்சா தான் அதில் இஞ்சி வைக்கும். ஆனால் இது காயவே மாட்டேங்குது, எப்போவும் வளர்ந்துட்டே இருக்குன்ட்டு சரி இஞ்சி வச்சுருக்கான்ட்டு தோண்டி பார்க்கலான்னு லைட்டாக அந்த மூட்டில் பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ தான் லைட்டாக அது ரெட் கலராக மாறி இஞ்சி வைக்க ஸ்டார்ட் பண்ணுது. அதனால சரி அது பிடுங்கிட்டா நமக்கு அடுத்தால தழுக்காது, அதனால் அப்படியே மூடி வச்சுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி செடி ஃபுல்லாக காயணும், அப்போ தான் நமக்கு இஞ்சி ரெடி ஆகும். இல்லாட்டெல்லாம் இது வந்து கடையில் வாங்குற மாதிரி பெரிய சைஸ் இஞ்சி இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் சின்ன சைஸ் ஒல்லியாக தான் இருந்துச்சு. ஏற்கனவே ஒரு தடவை எடுத்திருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம ஆரஞ்சு பழத்தொலியெல்லாம் போட்டதில் அந்த விதையிலேருந்து ஆரஞ்சு செடி வந்து ஒரு 5-6 ஆரஞ்சு கன்று முளைச்சிருக்கு. அந்த இலை வந்து பாதியாக இருக்குது. நான் பிச்சு அதை என்ன செடின்னு ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சது அது ஆரஞ்சு செடின்னு. ஏன்னா அந்த தொலியோடு சேர்ந்தே அது வளர்ந்துருந்து. இனி இதை வந்து நம்ம ரீபாட் பண்ணி வைக்கணும். நம்ம கிளைமேட்டுக்கு ஆரஞ்சு செடி வளருமான்னு தெரியல, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது கேபிள் ரோஸ் ரொம்ப நாளாக வளர்ந்துட்டே இருக்குது, இன்னும் பூக்கலை. இது என்ன கலர்னு பார்க்குறதுக்கு நான் டெய்லி பார்க்குறேன். இப்போ தான் மொட்டு வந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது பால்சம், இந்த வயலட் கலர் பால்சம்லேருந்து விதை விழுந்து பக்கத்து தொட்டியிலே இவ்வளோ பால்சம் செடி வளர்ந்துருக்கு. அப்புறம் கனகாம்பர செடிக்குள்ளேயும் கொஞ்சம் பால்சம் செடி வளர்ந்துருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழுகுன தக்காளி போட்ட இடத்துல ஒரு 10 காணம் அழுகுன தக்காளியிலேருந்து தக்காளி செடி வளர்ந்துருக்கு. இனி அதுவும் ஒரு 4-5 இலை விட்ட உடனே தனியாக எடுத்து வைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது கொய்யா, சிகப்பு கொய்யாவோட கன்று வளர்ந்துருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மிளகாய் செடிக்குள்ளே பார்த்திங்கன்னா எலுமிச்சை ஜூஸ் போட்டிருந்த எலுமிச்சை செடியும் வளர்ந்துருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ரீபாட் பண்ணணும்.